பெட்ல தூங்கிட்டு இருந்த குழந்தைங்க பக்கத்துல அனாமிகாவும் சாரதாவும் உட்கார்ந்திருந்தாங்க. அத்தை, மாமாவும் அவரும் பார்த்தா ரிலாக்ஸ்டா இருக்க மாதிரி தெரியுது. நம்ம நினைச்ச விஷயத்த போய் சொல்லுங்க. நானும் அதையேதான் சொல்ல வந்தேன். அப்பாவும் புள்ளையும் நிம்மதியா இருக்க மாதிரி தெரியுது. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். போய் சொல்லிடு மருமகளே. நான் இல்ல அத்தை, நீங்க போங்க. அவரும் மாமாவும் உங்க பேச்ச கேட்பாங்க. இதுவே நான் போனா என் பேச்சே கேட்க மாட்டாங்க. போங்க அத்தை. ஐயோ மருமகளே, உன் மாமனாருக்கு என் பேச்ச விட பொண்ணு மாதிரி நினைச்சிட்டு இருக்க உன் பேச்சு தான் பிடிக்கும். மரியாதையும் கொடுப்பாரு. அதான் நீ போயே அவர்கிட்ட பேசுனேன்னு வையே, கண்டிப்பா ஒத்துப்பாருமா. எனக்கு பயமா இருக்கே அத்தை. நீ பயப்படுறதுக்கு அவங்க என்ன பேயா பிசாசா? அப்பா புள்ள, ஒருத்தர் உன் மாமனாரு, ஒருத்தர் உன்னோட புருஷன். போய் கேளு போ அப்படின்னு சொன்னதும் மறு பேச்சு பேச முடியாம அனாமிகா பயந்துகிட்டே மெதுவா வீட்டுக்குள்ள இருந்து வாசல்ல நாற்காலில உட்கார்ந்துகிட்டு காத்து வீசிக்கிட்டு இருந்த அப்பா புள்ள கிட்ட வந்தா. என்ன மருமகளே, ஏதாவது வேணுமா? ஆமா மாமா, அத்தை உங்ககிட்ட சிட்டிக்கு போறத பத்தி கேட்டு வர சொன்னாங்க, அதனாலதான் வந்திருக்கேன் அப்படின்னு அனாமிகா சொன்னதும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருந்த சாரதா அத கேட்ட உடனேயே செத்தேன் அப்படின்னு நினைச்சு பயந்துகிட்டே வெளியில வந்து அனாமிகாவ கோபமா பார்த்தாங்க. என்ன சாரதா, மருமக சிட்டிங்கறாளே, என்ன விஷயம்? என்ன சொல்லி மருமகளை அனுப்புன? இது ரொம்ப நல்லா இருக்கே. நான் என்ன சொன்ன மருமக கிட்ட? எப்படியோ இது சம்மர் ஆச்சே, ஊர்ல செய்யறதுக்கு வேலை ஒண்ணும் இல்லையே, சிட்டிக்கு போலான்னு அவதான் சொன்னான். ஆமா மாமா, பாத்துட்டு இருக்கும் போதே நாட்கள் போய்கிட்டு இருக்கு. ஸ்கூலும் சீக்கிரம் ஓபன் பண்ணிடுவாங்க. ஃபீஸ் கட்டணும், புக்ஸ் வாங்கணும், எல்லாத்துக்கும் பணம் தேவை இல்லையா? நீ சொல்றது எனக்கு புரியுது மருமகளே. ஊர்ல வேலை இல்ல, அப்படி சிட்டிக்கு போனா 4 காசு சம்பாதிக்கலான்னு எங்க கிட்ட சொல்ல வராதானே? அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா ஒண்ணுமா. சொல்லுங்க மாமா, கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். உங்க அத்தைய கூட கொஞ்சம் கேட்க சொல்லு. இங்க இருந்து பஸ் ஏறி பட்டணத்துல இறங்குறீங்க, அங்க தங்கறதுக்கு ஒரு ரூம வாடகைக்கு எடுக்கிறீங்க. வாடகை அங்க எவ்வளோமா? 1000மோ 2000மோ இருக்கும் மாமா. நீ சொல்லு சாரதா. ஒரு 300 ரூபா 400 ரூபா இருக்கும்லப்பா. ஐயோ அம்மா, உங்க காலத்துல வேணா 300 400க்கு வீடு கிடைச்சிருக்கும். இங்க பாரு சாரதா, சிட்டிக்கு போய் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கறது ஒரு பக்கம். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் எத்தனை தியாகங்கள், எத்தனை சந்தோஷங்களை கொன்னுட்டு நம்ம அந்த பணத்தை சம்பாதிக்கணுங்கிறது உனக்கு தெரியுமா? ஆமா அனாமிகா, அங்க சம்பாதிக்கிறதுக்கு ஈக்குவலா செலவும் இருக்குமா. இங்க நமக்கு வாடகை இல்ல, ஆனா அங்க வாடகை கட்டணும். அதுவும் 2000 3000 இல்ல, குறைஞ்சபட்சம் 6000த்துல இருந்து ஆரம்பிக்கும். அதை விட கம்மியா வீடு வாடகைக்கு கிடைக்காது அனாமிகா. அதுலயும் ஒரு கிச்சன் தான் இருக்கும். ஒரு ரூமும் ஒரு கிச்சன் வேணும்னா 8000 ரூபாய் ஆகும். இன்னும் ஒரு ரூம் வேணும்னா, கூட பாத்ரூமும் வேணும்னா 10,000 ரூபாய் ஆகும். இங்க பாருங்க, இதெல்லாம் எதுக்கு வளவலன்னு பேசிக்கிட்டு சிட்டிக்கு போறதா வேண்டாமா அத சொல்லுங்க முதல்ல. எங்கேயும் போறதா இல்ல சாரதா, நான் வரல. சொந்த வீட்டை விட்டுட்டு வாடகைக்கு நான் வரமாட்டேன், உங்களையும் அனுப்ப மாட்டேன். நான் சொன்னல மருமகளே, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியாரும் மருமகளும் வீட்டுக்குள்ளார போயிட்டாங்க. அன்னைக்கு சாயந்தர வேளையில சாரதாவும் பிரசாதும் ஆத்தங்கரையில உட்கார்ந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. பாத்தியா சாரதா, சாயந்தரம் வேளையில காத்து நல்லா வீசுது. ஆத்தங்கரையில நம்ம 2 பேரும் தனியா உட்காந்து மீன் பிடிக்கிறோம். என்ன இருந்தாலும் இந்த சந்தோஷம் வருமா? சொல்லு சாரதா. ஆமாங்க, இந்த சந்தோஷமும் இந்த அமைதியும் சிட்டில கிடைக்காது அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்ச தூரத்துல அனாமிகாவும் ரமேஷும் குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு பால் விளையாட வந்தாங்க. அவங்களோட சத்தம் கேட்டுட்டு இருந்தது. பாத்தியா சாரதா, சிட்டிக்கு போனா இந்த குழந்தைங்களோட கலகலப்பான சிரிப்பு சத்தம் கேக்குமா? ஆனா மருமகளோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கணும்லங்க. நான் தான் புரிஞ்சுக்கிட்டேனேம்மா. புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்தா இந்நேரம் எங்களை சிட்டிக்கு அனுப்பியிருப்பீங்க. நீங்க அனுப்பலன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க புரிஞ்சுக்கலன்னு தான் நான் நினைப்பேன். தெரியாம தான் ஒன்னு கேக்குறேன். பசங்கள மருமக ஒருத்தியே பாத்துக்கலையே, அவ ஒருத்தி மட்டும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டலையே, நாம எல்லாரும் சேர்ந்துதானே பாத்துக்கிறோம். அப்படி இருக்கும்போது குழந்தைங்கள பாத்துக்கிறது அவ ஒருத்தி மாதிரி தான் பேசுறது எனக்கு ஒன்னும் பிடிக்கலம்மா. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என் நாத்தனாரு சுனந்தாவோட பொண்ணு கல்யாணத்துக்கு நம்ம வாங்கின கடனுக்கே நீங்க, நானு, ரமேஷ் எல்லாரும் வாங்கின கடனை
நம்ம அடைச்சிட்டு இருக்கும்போது மருமக தனியா கஷ்டப்பட்டு பசங்களை வளர்க்குறா அப்படின்னு சொன்னதும் பிரசாத் மௌனமாயிட்டாரு. மருமக மொத்தமா சிட்டிக்கு போயிடுறேன்னு சொல்லல. இந்த வெயில் நாளுக்கு மட்டும் ஊர்ல கூலி வேலை கிடைக்கலையேன்னு வீட்டு செலவு, பால், பிரெட்டு, காய்கறி, பழம் இதெல்லாம் வாங்க முடியலன்னு சொல்றா. ஆமா சாரதா, நான் இவ்ளோ தூரம் யோசிக்கலையே. ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றேம்மா, ஊரை விட்டு போறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. நான் வர மாட்டேன். உங்களுக்கு இஷ்டம் இல்ல, நீங்க வரல. சரி, மருமகளோட கஷ்டத்துக்கு என்னதான் தீர்வு? யோசிக்கிற சாரதா, நீ ஒன்னும் கவலைப்படாத. அதை விடு, இப்ப நிம்மதியா மீன் பிடிக்கலாம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சு, மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. குழந்தைங்க 2 பேரும் அனாமிகா ரமேஷோட விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ டாடி, தங்கச்சிக்கு மட்டும் நீங்க அழகா போடுறீங்க, அதனாலதான் அவ ஈஸியா கேட்ச் பிடிக்கிறா. எனக்கு மட்டும் கீழே விழற மாதிரியே போடுறீங்க, அதனால என்னால கேட்சை பிடிக்க முடியல தெரியுமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா, 2 பேருக்கும் ஒரே மாதிரி தானே போடுறேன். தங்கச்சி பக்கத்திலேயே இருக்கா இல்லையாடா, அதனாலதான் அவ கீழே விழாம பிடிச்சிடுறா. நீ கொஞ்சம் தூரத்துல இருக்கல்ல, அதான் உன்னால கேட்ச் பிடிக்க முடியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க எனக்கு சரியாவே போடுறதில்ல. உங்களுக்கு தங்கச்சியை தான் பிடிக்கும், அதான் அப்படி போடுறீங்க. நான் விளையாட மாட்டேன், தாத்தா கிட்ட போய் மீன் பிடிக்க போறேன். போய்க்கா, நானும் பாட்டி கிட்ட போய் மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க 2 பேரும் வேகமா தாத்தா பாட்டி கிட்ட ஓடுனாங்க. சாரதாவும் பிரசாதும் குழந்தைங்களோட மீன் பிடிச்சாங்க. இன்னொரு இடத்துல ரமேஷும் அனாமிகாவும் உட்கார்ந்துருந்தாங்க. என்னங்க, சிட்டிக்கு போறத பத்தி நீங்க ஏதாவது யோசிச்சிங்களா? என்ன அனாமிகா இது, அப்பா சிட்டிக்கு போறத பத்தி மறந்துருன்னு சொன்னாரு. அதனாலதான் அதை பத்தி நான் எதுவும் பேசக்கூட இல்ல. நீ கூட எதையும் யோசிக்காத அனாமிகா, சரியா? செய்யாம எப்படி இருக்கிறதுங்க? நீங்க அத்தை மாமா எல்லாரும் வாங்கின கடனை நீங்களே அடைக்கிறீங்க. வீட்டை எப்படி நடத்துறது? குழந்தைங்க ஃபீஸ் எப்படி கட்டுறது? குழந்தைங்க இது வேணும் அது வேணும்னு கேட்டாங்கன்னா எப்படி வாங்கி தர்றதுங்க? அனாமிகா, உன் கஷ்டத்தை புரிஞ்சுக்காத அளவுக்கு நாங்க ஒன்றும் கொடூரக்காரங்க இல்ல. அம்மாவும் அப்பாவும் தினமும் எவ்வளோ பேசுறாங்க தெரியுமா? வீட்டோட நிம்மதியா இருக்க வேண்டிய மருமக கிட்ட வீட்டு வேலை மட்டும் இல்லாம வெளி வேலைய கூட கொடுத்துட்டுமே. நம்ம பணம் கொடுக்கலனாலும் நமக்கு தேவையான எல்லாத்தையும் அவ பண்றா. என்ன பண்ணாலும் அவளோட நன்றி கடனை தீர்க்க முடியாது. இதெல்லாம் எத்தனை தடவை சொல்றாங்கன்னு தெரியுமா? நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. நீங்க யாரும் என்ன புரிஞ்சுக்கலன்னு நான் சொல்ல வரலங்க. என்ன இவ்ளோ புரிஞ்சு வச்சிருக்க நீங்க இந்த விஷயத்திலயும் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன். ஒரு 2 மாசம் போயிட்டு ஏதோ கொஞ்சத்தை சம்பாரிச்சிட்டு வந்தா அது ஏதாவது செலவுக்கு ஆகும் இல்லையாங்க அப்படின்னு அனாமிகா சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல பவ்யா அந்த இடத்துக்கு ஓடி வந்தா. மம்மி, டாடி, தாத்தா கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு சொன்னதும் அனாமிகாவும் ரமேஷும் அவங்க அப்பா கிட்ட போனாங்க. எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு திரும்ப வந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில மாமனார் பிரசாத் அனாமிகா கிட்ட பேசினாரு. அம்மா மருமகளே, சிட்டிக்கு போகாம இங்கேயே இருந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். இங்கேயே அந்த வேலைய செஞ்சு நிம்மதியா சம்பாதிக்கலாம். சொல்லுங்க மாமா. நாம சுனந்தா வீட்டுக்கு போகும்போது மீல்ஸ் ஒன்னு சாப்பிட்டோம், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு மாமா அப்படின்னு அனாமிகா சொன்னதும் கரெக்டா அப்போ அனாமிகாக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. என்ன பண்றதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு மாமா, இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா மறுநாள்ல இருந்து ஹைவேல 5 ரூபாய்க்கு தாலி, அதாவது மீல்ஸ் கிடைக்கும்னு போட்டா. அந்த பக்கம் போயிட்டு வர்றவங்க எல்லாரும் 5 ரூபாய்க்கு மீல்ஸ் கிடைக்குதா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு ரொம்ப சந்தோஷமா சாப்பாடு சாப்பிட வந்தாங்க. அவங்க கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு சாப்பாடு கொடுத்தா அனாமிகா. அனாமிகா அவங்க எல்லாருக்கும் மினி மீல்ஸ ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தா. சாப்பிட்ட ஒவ்வொருத்தரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டுனாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. அனாமிகா நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சான். அந்த பணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஒரு நாள் மாமியார் சாரதா, மருமகளே, உனக்கு தேவையான பணம் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சா அத்தை. இப்ப எதை பத்தியுமே பயம் இல்ல, வெளியில போக வேண்டிய அவசியம் இல்ல. உள்ளூர்லயே வியாபாரம் பண்றதுக்கு மாமா கொடுத்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. போமா, நீ போய் உன் மாமாக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வா, அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. கண்டிப்பா அத்தை அப்படின்னு சொல்லி பணத்தை கொண்டு போய் மாமனார் பிரசாத் கிட்ட கொடுத்தா. பிரசாத் அந்த பணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. பரவாயில்லையே மருமகளே, நீ புத்திசாலிங்கிறத நிரூபிச்சிட்ட. நம்ம குடும்பம் இனிமே சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு சொன்னாரு. அனாமிகா அன்னையில இருந்து 5 ரூபாய்க்கு மீல்ஸ எல்லாருக்கும் கொடுத்து வியாபாரத்தை வெற்றிகரமா நடத்தி குடும்பத்தை காப்பாத்தினா. இது இன்னைக்கு ஸ்டோரி.
இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். அது வெயில் காலம். பயங்கரமான வெப்பம் இருந்தது. வயல்வெளி பக்கத்துல இருந்த ஒரு மரத்தடியில அப்பா ரமேஷ், பையன் ஹரிஷ், பொண்ணு பவ்யா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்னா கேட்டிங்களா பசங்களா? இப்போ பார்த்தீங்களா, என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வெயிலில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லைப்பா. இந்த வயல்வெளியில் சில்லுன்னு இவ்வளோ மரங்கள் இருக்குது, ஜாலியாக உக்காரலாம். இங்கே வீட்டுக்கிட்ட எதுவுமே கிடையாது. வீட்லேயும் சூடாக இருக்குது, வெளியிலையும் சூடாக இருக்குது. ஃபேன் போட்டால் அங்கேயும் சூடாக இருக்குது. வீட்டை விட இங்கே தான் ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஆமாப்பா, வீட்டை விட இங்கே தான் நல்லா இருக்கு. மரத்தடியில நல்லா காத்தடிக்குது, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிலத்தை பார்த்துட்டு இருந்தா பவ்யா. பவ்யா ஒரு எலி வயல்ல சுத்திக்கிட்டு திடீர்னு ஒரு பொந்துக்குள்ளார போறத பார்த்துட்டு இருந்தா. அப்பா, ஏன் எலிங்கெல்லாம் பொந்துக்குள்ளேயே இருக்குங்க? அது பொந்து இல்லடா செல்லம். ஒரு விதத்தில் சொல்லணும்னா அது எலியோட வீடு மாதிரி. அப்படின்னு சொன்னதும் பவ்யா ஆச்சரியப்பட்டு போனா. என்னப்பா நீங்க சொல்றீங்க? எலிக்கு கூட ஒரு வீடு இருக்கா? ஆமாம்மா, நமக்கு வீடு எப்படி இருக்கோ அதுங்களுக்கும் பொந்துன்றது வீடு மாதிரி. இப்போ நீ பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த எலி எத்தனை தடவை வீட்டிலேருந்து வெளியே வந்து மறுபடியும் வீட்டுக்குள்ளே போச்சு பார்த்தல்ல? அப்பா, முதல்ல எலி எதுக்கு அந்த வீட்டிலேருந்து வெளியே வரணும், அப்புறம் மறுபடியும் உள்ளே போகணும்? கண்ணா, வெயில் சூடுன்றது நமக்கு மட்டும் கிடையாது. பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு, இந்த மாதிரி எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்குது. சாப்பாடு தேடுறதுக்காக பொந்தை விட்டு வெளியே வருங்க. சாப்பாடு கிடைச்சதும் அதை எடுத்துக்கிட்டு திருப்பி பொந்துக்குள்ளே போயிடுங்க. இப்போ அந்த எலி பூமிக்கு அடியில் வீடு கட்டி சந்தோஷமா இருக்குல்லப்பா? ஆமாம்மா. அப்போனா பூமிக்கு அடியில் வீடு கட்டினா ஜில்லுன்னு இருக்கும்னு சொல்ல வரீங்க? அப்படின்னு ஹரிஷ் கேட்ட கேள்விக்கு ரமேஷ் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தான். ஆமாப்பா, நம்ம கூட இந்த வெயிலுக்கு அண்டர் கிரவுண்ட்ல வீடு கட்டலாம். அடடா தங்கச்சி, நானும் அப்பா கிட்ட இதை தான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ சொல்லிட்ட. நம்ம அண்டர் கிரவுண்ட்ல வீடு கட்டினா எப்படி இருக்கும்பா? ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா. இந்த அண்டர் கிரவுண்டில் வீடு கட்டுறதை பற்றி நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் பேசி நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம். எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம அண்டர் கிரவுண்டில் வீடு கட்டலாம் அப்படின்னு குழந்தைங்க கூட ரமேஷ் பேசிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான். வழக்கம் போல அன்னைக்கு கூட கூலரை போட்டுக்கிட்டு மாமியாரும் மருமகளும் சாரதா, அனாமிகா, குழந்தைங்க ஹரிஷ், பவ்யாவும் பாய போட்டுட்டு சந்தோஷமா படுத்தாங்க. அப்பாவும் பிள்ளையும் பிரசாதும் ரமேஷும் ஆளுக்கு ஒரு கட்டில்ல படுத்துட்டு இருந்தாங்க. இப்படி நேரம் போய்கிட்டே இருக்கும்போது அர்த்த ராத்திரி வேளையில அந்த ஊர்ல டிரான்ஸ்ஃபார்மர் திடீர்னு வெடிச்சு போயிடுச்சு. அதனால ஊருக்குள்ள கரண்ட் போயிடுச்சு. ஒரே இருட்டா இருந்தது. கூலரும் நின்னு போயிடுச்சு. இப்போ வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. ஹரிஷும் பவ்யாவும் எழுந்து உட்காந்து அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ரமேஷ் டார்ச்ச வச்சுக்கிட்டு இருந்தான். பசங்களா, பயப்படாதீங்க. கரண்ட் போயிருக்கு, அதனால தான் டார்ச் கொண்டு வந்திருக்கேன். பயப்படாதீங்க. ரொம்ப புழுக்கமா இருக்குப்பா. ஆமாப்பா, ரொம்ப புழுக்கமா இருக்கு. அனாமிகா, அம்மா எழுந்துருங்க, கரண்ட் போயிடுச்சு. பசங்க அழறாங்க பாருங்க அப்படின்னு கூப்பிட்டதும் தூங்கிட்டு இருந்த பிரசாத், அழாதீங்கடா, வாங்க நம்ம போய் வெளியே உக்காருவோம் அப்படின்னு சொல்லி வெளியில வந்தாரு. குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு பிரசாத். வெளியில ஒரே இருட்டா இருந்துச்சு. ரமேஷ் வந்து கட்டில வெளியில போட்டான். பிரசாத் குழந்தைங்களோட அந்த பெட்ல உட்கார்ந்திருந்தாரு. அப்புறம் அனாமிகாவும் சாரதாவும் கூட தூக்க கலக்கத்துல வீட்ல இருந்து வெளியே வந்தாங்க. ரமேஷ் கட்டில கொண்டு வந்து போட்டான். மாமியாரும் மருமகளும் ரமேஷும் அதுல உட்கார்ந்தாங்க. என்னங்க, இந்த கரண்ட் ஏன் போச்சுன்னு கேட்டுக்கிட்டீங்களா? இல்லை சாரதா, தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா வீட்டு பக்கம் ஒருத்தரையும் காணோம். நீங்களே போய் கேட்டுக்கிட்டு வந்தா என்னவா? இந்த இருட்டில் இந்த கிழவனை எங்கே போக சொல்கிற? என்ன தெரிஞ்சுக்க சொல்கிற? அப்படின்னு பிரசாத் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச சுந்தரங்கிறவரு டார்ச் எடுத்துட்டு அங்க வந்தாரு. ஏப்பா சுந்தரம், கரண்ட்டு எப்போ போச்சு? எப்போ திரும்பி வரும்? டிரான்ஸ்பாரம் வெடிச்சு போச்சாண்டா. இந்த ராத்திரி ஃபுல்லாக கரண்ட் வராதாண்டா. நம்ம வெளியே இருக்க வேண்டியதுதான். அட போட, வெளியே துளி கூட காற்று இல்லை. அதுக்கு தாண்டா பிரசாத், வா 2 பேரும் ஆளுக்கு ஒரு மரத்தை பிடிச்சி உழுக்குவோன்றேன். நீ தயாராகிட்டல்ல, முதல்ல நீ ஒரு மரத்தை பிடிச்சி உழுக்கு. அந்த காற்றுக்கு நான் கொஞ்சம் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நடுவுல சுந்தரம் பேசினாரு.
அதுக்குள்ளே விடிஞ்சே போயிடும். நீ பாட்டு எழுந்திருச்சு உன் வேலைக்கு போயிடுவ. நீ வேலைக்கு போனால் உன் காட்டில் பணமழை பெய்யும், நான் தலையில் துண்டை போட்டுக்க வேண்டியது தான். இதுதானடா நமக்குள்ளே இருக்கிற நட்பு. அப்படின்னு சுந்தரம் அங்க இருந்து போய்கிட்டு இருந்தாரு. அப்போ ஹரிஷ் தூக்க கலக்கத்துல, ஐயோ தாத்தா, எனக்கு ரொம்ப தூக்கமா வருது, எனக்கு விசிறி விடுங்க. என்னால முடியாதுடா. போய் உங்க பாட்டி பக்கத்துல படுங்க, அவ விசிறியால விசிறி விடுவா. போங்க பசங்களா, போய் பாட்டிக்கிட்ட படுத்துக்கோங்க. அப்படின்னு சொன்னதும் ஹரிஷும் பவ்யாவும் சாரதா உட்கார்ந்திருந்த கட்டில் கிட்ட வந்தாங்க. மருமகளே, வீட்டுக்குள்ள போய் விசிறி எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. என்னங்க, அந்த டார்ச் லைட்டை கொடுங்க, நான் வீட்டுக்குள்ள போய் விசிறி எடுத்துட்டு வரேன். சரி அனாமிகா. அப்படின்னு சொல்லி டார்ச் லைட்டை அனாமிகா கிட்ட கொடுத்தா ரமேஷ். அனாமிகா டார்ச் லைட்டை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போய் ஒரு மூலையில இருந்த விசிறியை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்தா. ஹரிஷும் பவ்யாவும் அவங்க மடியில படுத்துட்டு இருந்தாங்க. சாரதாவும் அனாமிகாவும் 2 பேருக்கும் வீசி விட்டுட்டு இருந்தாங்க. இப்படியே நேரம் போயிட்டு இருந்தது. டே ரமேஷ், பார்த்தா கரண்ட் நைட்டு பூரா வராது போல இருக்கு, நீ போய் படுத்துக்கோ. இல்லைப்பா, எனக்கு தூக்கம்லாம் ஒன்றும் வரல. இப்படி சொன்னா என்னடா அர்த்தம்? காலைல எழுந்திரிச்சு நிலத்துக்கு போனல. ஆமாடா கண்ணா, குழந்தைங்களோட வந்து கட்டல்ல படு. நிலம்னு சொன்னோன்னே ஞாபகம் வருதுப்பா. காலையில் குழந்தைங்களோட நிலத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தேன்னா. ஆமாங்க, குழந்தைங்க ஏதாவது பண்ணிட்டாங்களா? ஒன்றும் பண்ணல அனாமிகா. மரப்பொந்தில் இருக்கிற எலிகளை பார்த்துட்டு இந்த சம்மருக்கு நம்மளும் எலிகள் மாதிரியே அண்டர் கிரவுண்டில் வீடு கட்டலாமான்னு கேட்குறாங்க. அப்படின்னு சொன்னதும் சாரதா, அனாமிகா, பிரசாத் 3 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசினாங்க. என்னடா அப்பா அது, அண்டர் கிரவுண்டு வீடா? ஆமாம் சாரதா, குழந்தைங்களுக்கு அந்த ஐடியா நல்லா இருக்கு. இது நம்ம வாழ்வாதாரத்துக்கு கூட உதவும். அப்படின்னா இதை நம்ம வியாபாரமாகவே பண்ணலான்னு சொல்கிறீங்களாப்பா? மாமா என்ன சொல்ல வராருன்னா, முதல்ல நாம வீடை கட்டி பாப்போம். அது சரியா வந்துச்சுன்னா எல்லாருக்கும் தெரிய வரும். அவங்களும் அவங்களுக்கு வேணும்னா நம்ம கிட்ட வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. நம்ம அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கி அண்டர் கிரவுண்ட் வீடு கட்டலாம். அப்படிதானே மாமா? ஆமாம் மருமகளே. அப்படின்னு எல்லாரும் அண்டர் கிரவுண்ட் வீட்டை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே நேரம் போய்கிட்டே இருந்துச்சு. முழுசா விடிஞ்சிருச்சு. வெளியில கட்டில்ல பிரசாதும் ரமேஷும் உட்காந்துக்கிட்டு அந்த அண்டர் கிரவுண்ட் வீட்டை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏப்பா ரமேஷா, நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிற காலி கிரவுண்டில் அண்டர் கிரவுண்ட் வீடு கட்டலாம். அப்படின்னு சொன்னதும் மாமியாரும் மருமகளும் வந்து பூமி பூஜை செஞ்சாங்க. அப்பாவும் பிள்ளையும் வேலைய ஆரம்பிச்சாங்க. இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. சில மாதங்கள்ல அண்டர் கிரவுண்ட் வீடு ரெடி ஆச்சு. எல்லாரும் சேர்ந்து அழகா சில்லுன்னு இருந்த அந்த அண்டர் கிரவுண்ட் வீட்ல இருந்தாங்க. ஏண்டா பேராண்டி, ஏம்மா பேத்தி, நீங்க நினைச்ச மாதிரி இந்த அண்டர் கிரவுண்ட் வீடு ஜெல்லி ஜெல்லுன்னு இருக்கா? ஆமா தாத்தா, ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல சில்லுன்னு இருக்கு. இனிமே நாம இங்கதான் இருக்க போறோம்ல தாத்தா? ஆமாம்மா. அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டுல ஏறி எல்லாரும் மேல வந்தாங்க. ஐயர்கிட்ட பேசி ஒரு நல்ல நாளதுமா கிரகப்பிரவேசம் வச்சாங்க. வெளியில எங்களோட அண்டர் கிரவுண்ட் வீட்டு புதுமனை புகுவிழாவுக்கு எல்லாரையும் வரவேற்கிறோன்னு போர்டு வச்சாங்க. அதை பார்த்த எல்லாரும், அண்டர் கிரவுண்ட்ல வீடா, அடடே கேட்கவே நல்லா இருக்கே அப்படின்னு உள்ள வந்து பார்த்தாங்க. உள்ள எல்லாருக்கும் பயங்கர சில்லுன்னு நல்லா இருந்துச்சு. சாரதா, எங்களுக்கு கூட இதே மாதிரி ஒரு வீட்டை கட்டி கொடு. கண்டிப்பா கமலா, உனக்கு இல்லாத வீடா என்ன? பிரசாத், இந்த அண்டர் கிரவுண்ட் வீடு ரொம்ப நல்லா இருக்கு, எங்களுக்கு கூட ஒன்று கட்டி கொடுங்க. இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் உக்காந்து பேசுவோம். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அனாமிகா எல்லாருக்கும் பாயாசம் கொடுத்தா. எல்லாரும் பாயாசத்தை கொண்டு வந்து சாப்பிட்டாங்க. இப்படி அன்னைக்கு அண்டர் கிரவுண்ட் கிரகப்பிரவேசம் ரொம்ப நல்லபடியா நடந்துச்சு. மறுநாள் காலையில பிரசாத் சுதர்ஷன் கிட்ட பேசினாரு. ஆமாங்க, இவ்வளோ செலவாகும். நீங்கள் நல்லா யோசிச்சு என்ன முடியும்னு சொல்லுங்க. பரவாயில்ல பிரசாத், செலவை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன், நல்ல வீடு போதும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை அட்வான்ஸா பிரசாத் கிட்ட கொடுத்துட்டு போனாரு. இப்படி அன்னைக்கு சாயந்தரம் அண்டர் கிரவுண்ட் வீட்ல எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது சாரதா கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்து தந்தாங்க. இந்த பணத்தை கமலா கொடுத்தாங்க. மாமா, இந்த பணத்தை ராதா கொடுத்தா. இப்படி மாமியாரும் மருமகளும் அண்டர் கிரவுண்ட் வீடு கட்டுறதுக்கு பணத்தை மாத்தி மாத்தி தந்தாங்க. இப்படி எல்லாரும் சந்தோஷப்பட்டு அந்த ஊர்ல இருந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் அண்டர் கிரவுண்ட் வீடு கட்டி கொடுத்து அவங்களும் இது மூலமா கிடைச்ச பணத்தை வச்சு சந்தோஷமா வாழ்ந்தாங்க.
இப்படி அவங்களுடைய குழந்தைகளுக்கு விளையாட்டுத்தனமா வந்த அண்டர் கிரவுண்ட் வீட்டு ஐடியா பெரியவங்க உண்மையான வாழ்க்கையில நிகழ்த்தி தங்களோட வாழ்க்கைய மேம்படுத்திக்கிட்டாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான ஸ்டோரியோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.